இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு சொல்ல முடியுமா? இப்ப பாருங்க, திருப்பி இது ஒரு ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி. கரெக்டான சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். நான் சத்தான உணவு சாப்பிட விரும்புகிறேன். முயற்சிக்கிறேன். நான் சத்தான உணவு சாப்பிட முயற்சிக்கிறேன். ஐ I tried. ட்ரை I tried to eat ட்ரை டு இட். இதுதான் மெயின். இதை செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து எப்படி வேணாலும் போய்க்கலாம். healthy food. Healthy food. தட்ஸ் ஆல். முனீஸ்வரன் பாத்துங்க, how it is healthy. I try to eat healthy food. இது எப்படி அந்த ஃபார்மட் பாருங்க. நான் இங்க இருக்குது, சத்தான உணவு ஹெல்த்தி ஃபுட்டு கடைசிக்கு போயிடுச்சு, இங்க ஃப்ரண்ட்லயே இருக்கு. சாப்பிட முயற்சிக்கிறேன், ட்ரை டு ஈட். இது கடைசியில போது, இது முன்னாடி வந்தது. ஸோ அந்த ஒரு பார்ட் மட்டும் பெரிய அளவில் சேஞ்ச் ஆகுது. வெரி குட். நான் ஜங்க் உணவை தவிர்க்கிறேன். எஸ். I avoid அவாய்ட். junk ஜங்க் foods. ஃபுட் இங்கிலீஷ், ஜங்க் தான் இங்கிலீஷ். ஜங்க் Junk ஃபுட். foods. சூப்பர் சூப்பர். நான் தினமும் அதிகமாக தண்ணீர் குடிக்கிறேன். I drink ஐ ட்ரிங்க். water. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. I drink more water. I drink a lot of water A lot of water. daily. Daily. வெரி குட். இப்ப திருப்பியும் அந்த ஃபார்மெட்டை பார்த்தாலே நீங்க போதும். இந்த ஃபார்மெட்டை பார்த்தீங்கனாலே ஒரு ஐடியா வந்துடும் உங்களுக்கு. ஐ ட்ரிங்க், நான் குடிக்கிறேன். a lot of water, அதிகமாக தண்ணீர். பாருங்க, அதிகமாக தண்ணீர் நான் தினமும் குடிக்கிறேன். இங்க டெய்லி எங்க வேணாலும் போடலாம். ஐ டெய்லி ட்ரிங்க் a lot of water, டெய்லி ஐ ட்ரிங்க் a lot of water. நீங்க அது முன்ன பின்ன நடுவில் கூட போடலாம். ஆனா இந்த ஐ ட்ரிங்க் தான் இங்க கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அதிகமாக தண்ணீர் இது வந்துடும். இப்ப நிறைய ப்ராக்டிஸ் பண்ண இந்த லாட் ஆஃப்லாம் வந்துடும். பெரிய டிட்டர்மைனர் இது. நான் சர்க்கரையை குறைத்து விட்டேன். I reduced. ரெடியூஸ்ன்னு சொல்லக்கூடாது. இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணும். இந்த மாதிரி ஃபுட் இதுக்கு போறப்ப ஐ கட் டவுன் ஆன் சுகர். இது நோட் பண்ணிக்கோங்க. இது நிறைய எக்ஸாம்ஸ்ல பாப்பீங்க. இது நிறைய எக்ஸாம்ஸ்ல வரும். இது குறைச்சு கட் டவுன். ஐ கட் டவுன் ஆன் சுகர். இப்ப ஏன் பிரசாத், நான் குறைந்த கார்போஹைட்ரேட் உணவு திட்டத்தில் இருக்கிறேன். பாருங்க, உணவு திட்டம். ஐ இருக்கிறேன். ஐ ஆம் on low carbohydrate diet. Low, very good. Low carb. So இந்த உணவு திட்டம் டயட். இந்த டயட்க்கு தான் இங்க ஆன் வருது. ஆன் இங்க வருது. இது ஒரு ஃப்ரேஸா, நவுன் ஃப்ரேஸா கொண்டு வந்துட்டாங்க. பாருங்க, நவுனு, அட்ஜெக்டிவ், அங்க டிட்டர்மினர். ஸோ ஆன் டயட் தான். ஆன் டயட், லோ கார்போஹைட்ரேட். இந்த மாதிரி இது வந்து கரெக்டா பார்த்துக்கணும். நான் காலை உணர்வை தவிர்ப்பதில்லை. I don't avoid breakfast. இந்த இடத்துல அவாய்டுங்கிறது யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சாப்பிடுற விஷயத்துல அவாய்டு இங்க வராது. ஸ்கிப். Skipped. Okay. I don't skip. I don't skip breakfast. Breakfast. All right. ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு வெக்காபுலரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் அதிகமான காய்கறிகளை சாப்பிட முயற்சிக்கிறேன். ஏன் பிரசாத்? நான் அதிகமாக சாப்பிட முயற்சிக்கிறேன். இப்ப இதை ஈஸியா கொண்டு வாங்க. இது ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. முன்னாடியே பண்ணிருக்கோம். எதை முயற்சிக்கிறேன் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். சாப்பிடுறது ஐ ட்ரை. நீங்க ஃபர்ஸ்ட் இதே பண்ணீங்க இன்னைக்கு. I try eat more vegetables. ட்ரைக்கு அப்புறம் என்ன வரும்? ஏன் பிரசாத், ட்ரைக்கு அப்புறம் என்ன வரும்? ஈஸியா கொண்டு வந்துடலாமே. Try to eat more vegetables. முதல்ல நம்ம பண்ணோம். I try to eat.
வெரி குட். நான் சாப்பிட முயற்சிக்கிறேன். இப்ப அதிகமா ஐ ட்ரை டு ஈட் அதிகமான காய்கறிகளை. More More vegetables. மோர் vegetables. வெஜிடபிள்ஸ். வெரி குட். மோர் வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ் அந்த ஈ சைலண்ட். Vegetables. வெஜிடபிள்ஸ். ஸோ இதை மட்டும் ரொம்ப பார்க்கணும். ஐ ட்ரை டு ஈட் மோர் வெஜிடபிள்ஸ். நான் அதிகமான காய்கறிகளை சாப்பிட முயற்சிக்கிறேன். ஐ ட்ரை டு ஈட் இங்கதான் செட்டப் பண்ணும். ஐ ட்ரை டு ஈட் அதுக்கப்புறம் வந்துடும். சூப்பர். இது கொஞ்சம் அடுத்தது ஒரு டென்ஸ் வகையில கஷ்டம். பட் நீங்க கெஸ் பண்ணலாம். சார் நான் I சமீப காலமாக நிறைய படங்கள் சாப்பிட்டு வருகிறேன். I eat. சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். சாப்பிட்டு வருகிறேன்னா கொஞ்ச நாளா பண்ணிட்டே இருக்கேன். இப்ப பாருங்க, ஐ ஹாவ் பீன். I have been eating. இதுதான் ஃபியூச்சர், இதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஐ ஹவ் பீன் ஈட்டிங் அப்படின்னு வரணும். இது ரொம்ப இது பண்ண வேணாம். நம்ம சாப்பிட்டு வருகிறேன்னா சாப்பிட்டு கொண்டே இருக்கேன் கொஞ்ச நாளா. ஐ ஹவ் பீன் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ். More fruits. சமீப காலமாக ஒரு வார்த்தை சொல்லலாம். என்ன சொல்லலாம்? So you can go with lately. இல்லைன்னா ரீசென்ட்லி. லேட்லினா இப்ப கொஞ்ச நாளா, ரீசென்ட்லினா சமீப காலமாக, ரெண்டுமே நீங்க சொல்லலாம். ஐ ஹவ் பீன் ஈட்டிங். இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி வருவோம் தனியா ஒரு கிளாஸ். இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு கொஞ்ச நாளா பண்ணிட்டு இருக்கேன். இப்பயும் கண்டினியூ பண்றேன். நான் ஒரு சைவ உணவு உண்பவன். I am a vegetarian. I am a vegetarian. I am a vegetarian. I am a vegetarian. Vegetarian, right? பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நான் தவிர்க்கிறேன். I I avoid. try to eat. I try to. Sorry, I avoid. avoid. ஐ அவாய்ட் கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? Avoid to eat. டூ வராது இல்ல. அவாய்டுக்கு அப்புறம் டூ வராது இல்ல. Sir, avoid eating. இப்ப நீங்க வேற ஏதாவது ஒண்ணு சொல்லணுமே. என்ன பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உள்ள கொண்டு வந்துடணுமே. இது preservative foods. இது ப்ராசஸ்டுன்னு சொல்லுவாங்க. Sir, மேல sir. சோ இது வந்து ஐ அவாய்ட் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படின்றாங்க. Sir, அந்த sentence. ப்ராசஸ்டு ப்ரிசர்வேட்டிவ் அது ஒவ்வொரு இதுலயும் ஒரு இது சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ப்ராசஸ்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னன்னு புரியுது இல்லையா? என்ன ஃபுட்னு? Processed food. Foods. Processed foods. ஃபுட்னே போடலாம். ஃபுட்ஸ் ஒன்றும் வேண்டியல. நான் தினமும் விட்டமின்கள் எடுத்துக்கொள்கிறேன். I take vitamins daily. Vitamin daily. விட்டமின்ஸ். Vitamins daily. அது நீங்க ப்ளூரல்ல போட்டுக்கலாம். ஸோ இப்படி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்ப இது எவ்வளவு தூரம் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்றோம். ஐ டேக் Vitamins. போட்டுட்டு இந்த அட்வர்ப கடைசியா போடணும். ரைட்? Vitamins இதுதான் daily. முக்கியம். அந்த டெய்லி எல்லாம் வந்ததுன்னா கடைசியா போட்டோம். அது நினைப்பு அப்படி வந்துடும். ஏன்னா அட்வர்ப் அது டயத்தை குறிக்கிறது. காலத்து நான் சிறிய பகுதிகளாக சாப்பிடுகிறேன். இது எப்படி சொல்லுங்க? I eat partially. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. போர்ஷன்ஸ்னு யூஸ் பண்ணுவாங்க. Portions. Okay. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஸ்மால் போடும். I ஸ்மால் eat போர்ஷன். small portions. இதுக்குரிய vocabulary. நீங்க ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் போயிட்டாக்க சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஜெனரிக் வேர்ட்ஸ் இல்லாம அந்த ஃபீல்ட்ல நேற்று ஆத்தென்டிக் எல்லாம் பார்த்தோம், ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அது மாதிரி தான் அது. நான் எனது உணவை முன்கூட்டியே திட்டமிடுகிறேன். I planned. இன்னொரு சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? I plan. பிளான். சிம்பிள் பிரசன்ட். ஐ பிளான். I plan. My food. மை ஃபுட்னே சொல்லுங்க. Yes, sir. இது நம்ம ஒண்ணு பார்த்தோம், போனதுலயே பார்த்தோம். கரெக்டா அதை கொண்டு வரணும். பாருங்க, Advance. In advance. அட்வான்ஸ். In advance. அதுதான் முக்கியம். நம்ம இன்னும் கத்துக்கிட்டோம். அந்த முன்னாடி கத்துக்கிட்டோம் பாருங்க. அடுத்த இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்றோம் பாருங்க. நீங்க மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேஷுவலா யூஸ் பண்ணுவாங்க. இன் அட்வான்ஸ்ங்கிறது ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த அட்வான்ஸ்க்கு முன்னாடி இந்த இன் போடணும். நான் இரவு 8 மணிக்கு மேல் சாப்பிடுவதில்லை. I don't eat after 8. அவ்வளவுதான். அது போதும். அவ்வளவுதான். After 8 p.m. இவ்வளவு இது பண்ணா போதும். ஏன்னா இது தப்பு இல்லாம பேசுறதுக்கு இது கரெக்டா இருக்கு. ஐ டோன்ட் ஈட் ஆஃப்டர் 8 o'clock, sir. 8 p.m. போடுங்க. 8 p.m. போட்டுருங்க.
8 PM போட்டா சில பிரச்சனை வராது. 8 o'clockனா மார்னிங்கா ஈவினிங்கான்னு தெரியாது. Okay, sir. Right, sir. 8 PM போட்டா ஒரே தடவை நமக்கு தெரிஞ்சிடும். இரவு 8 மணிக்கு தெரிஞ்சிடும். நான் இடைவிடாத உணவருந்தத்தை முயற்சிக்கிறேன். இதுதான் I try. இடைவிடாத. அதுல என்னன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்பாங்க. அது வந்து Intermediate fast. இன்டர்மீடியட், அதாவது Fasting. கண்டினியூஸா சாப்பிடாம இருக்கிறது. எப்படின்னாக்கா ஈவினிங் சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில சாப்பிடுறது. Yes, yes, sir. என்டையர் நைட்டு ஈவினிங் வந்து சாப்பிடாம அது ஒரு 18 மணி நேரத்துல சாப்பிடாம அந்த 6 hours மட்டும் 2 வாட்டி சாப்பிடுறது. கேள்விப்பட்டிருப்பேன். நான் என் காஃபி உட்கொள்ளலை குறைத்து விட்டேன். பாருங்க, ஐ இப்ப கட் டவுன் ரெடியூஸ் நீங்க போடுங்க. ரெடியூஸ் I reduce மை பாருங்க, Coffee. my coffee. கஃபீன். இந்த காஃபி My coffee நே போட்டுக்கலாம் இல்லையா சார்? கஃபீன் அந்த காஃபி இதுல போட்டிருக்கோம் தமிழ்ல. Intake, sir. இன்டேக். வெரி குட். ஒரே வார்த்தை, 2 வார்த்தை இல்ல, ஒரே வார்த்தை. வெரி நைஸ். ஐ ரெடியூஸ்ட்னு போட்டுருங்க. ஏன்னா குறைத்து விட்டேன்ங்கிறார். Yes, yes. ஸோ அவ்வளவுதான். அவ்வளவு ஒன்ஸ் இந்த ஒக்காபுலரி இதாயிடுச்சுன்னா எந்த ஃபீல்டுனாலும் அந்த ஒக்காபுலரி போய் செட் ஆயிடும். நான் அடிக்கடி வீட்டிலேயே சமையல் செய்கிறேன். I cook. Cook. In house. I cook recipes. Often. I cook. போடுங்க. Often cook. இப்ப பாருங்க, Dishes in. குக்குனாலே முடிஞ்சு போச்சு. குக்குனாலே சமையல்ல வந்துருச்சு. இந்த இடத்துல இன்னும் வராது, அட்டு வரும். At home. அவ்வளவுதான். இதை நோட் பண்ணிக்கிங்க. I often cook at home. I cook at home often சொன்னாலும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது நீங்க. ஆனா அட் ஹோம்ங்கிறது ஒரே இதுல இருக்கணும், அதை பிடிச்சிடக்கூடாது. நான் உணவுப் பொருட்கள் வாங்கும் முன் லேபிளை படிக்கிறேன். I read. I read. இப்ப I read the label. ஃபுட் லேபிள்ஸ் போடுங்க. Food label. Before purchase. அதான் கரெக்டா சொல்லுவோம். அந்த இடத்துல கரெக்டா சொல்லுவோம். பிஃபோர் போட்டுட்டு ஒரு ஜெரன் போடுங்க. பிஃபோர்ங்கிறது Purchasing sir. Purchasing. அது போடலாமா? இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் Buying. அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்ப கரெக்டா வந்துருச்சு பாருங்க. நம்ம முன்னாடி கத்துக்கிட்டதுதான். அந்த ஜெரனத்துக்கு உள்ள போடுறோம். ப்ரிப்போசிஷனுக்கு வந்து கன்ஜங்ஷன் கிடையாது. இது வந்து இது ப்ரிப்போசிஷன் பிஃபோர்ங்கிறது அதுக்கப்புறம் வர்றது. ஸோ இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா கரெக்டா போய் அந்த ஸ்லாட்ல போய் உட்காந்துரும். நான் ஆர்கானிக் உணவு சாப்பிடுகிறேன். I eat organic foods. அவ்வளவுதான். Food. ஃபுட்டுன்னே சொல்லலாம், ஃபுட்ஸ்ங்கிறது வேண்டாம். Food. ஸோ இப்ப அடுத்தது நீங்களே ஃபுல்லா ட்ரை பண்ணுங்க. சப்ஜெக்ட் வெர்பை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதை வந்து கொண்டு வந்துடலாம். ஒன்ஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா கொண்டு வந்து சப்ஜெக்ட் வெர்பு தான் உயிர் நாடி. நான் என் உணவில் அதிக நார்ச்சத்து சேர்க்கிறேன். நார்ச்சத்து ஃபைபர். Fiber. I add. Yes sir. Add. I add வேற என்ன சொல்லலாம்? I take சொல்லுங்க. I take more fiber. Fibers. In my food. Fiber. More fiber in my food. In my Food. ஃபுட்னு சொல்லலாம். இல்லைன்னா in my dietனு சொல்லலாம். In my diet. ஃபுட்டுங்கிறத விட in my dietங்கிறப்ப அது ஒரு இது கொடுக்கும். ஃபைபர், லாட் ஆஃப் ஃபைபர்னு கூட சொல்லலாம். மோர் ஃபைபர்ங்கிறது ஓகே. இன் மை ஃபுட்டுனாலும் ஓகே தான், தப்பு இல்லை. நத்திங் ராங். பட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே. இப்ப பாருங்க, லுக் அட் திஸ். நான் ஒவ்வொரு காலையும் உடற்பயிற்சி செய்கிறேன். என்ன கொண்டு வரீங்க? ஃபர்ஸ்ட் I exercise. ஒர்க் அவுட் போடுங்க. எக்ஸசைஸ் work out. எப்படி வேணாலும் போடுங்க. In the morning. கரெக்டா சொல்லுங்க. Daily. I work out. Daily in the morning. ஒரு காலையும்னு சொல்றாங்க. Every morning. அந்த வேர்டு வந்துடணும். அதான் டிட்டர்மைனர். அது வந்துடணும். அது நம்ம ஒண்ணு சொல்லலாம். ஐ ஒர்க் அவுட் டெய்லின்னு சொல்லலாம். ஆனா இங்க டெய்லி கொடுக்கல, ஒவ்வொரு காலையும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஒர்க் அவுட் எவ்ரி டேன்னு நம்ம போட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு காலையும் தான், அந்த சின்னது தான். ஆனா இதோட ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, தப்பு இல்லாம சொல்ல முடியும். ஐ ஒர்க் அவுட் எவ்ரி டே இன் த மார்னிங்.
I work out every day. I work out every day. Every morning தான் முடிஞ்சு போச்சு. So இந்த இடத்துல I work out, இப்ப பாருங்க you can do this. Yeah. I work out every day in the morning. பட் அது பாருங்க redundant இருக்கு பாத்தீங்களா, நடு சென்டர் மாதிரி. டேவும் இருக்கு, இந்த மார்னிங் இருக்கு. டே ஃபுல்லா மார்னிங் இருக்கிறதுனால இந்த மார்னிங்க டைரக்டா போடும். இவ்வளவு பெருசு நீங்க எழுத வேண்டியது. நான் ஜிம்முக்கு செல்கிறேன், ரொம்ப சிம்பிள். I go to the gym. I go to gym. I go to the gym. நமக்கு I go to gym. தி வரணுங்க, ஏன்னா நமக்கு I பழக்கம். go to the gym. I go to the gym. அவ்வளவுதான். ஒரு சின்ன கிராமர் தான், தப்பு இல்லாம நம்ம சொல்லிடலாம். எனக்கு ஓடுவது மிகவும் பிடிக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க. I like running. அவ்வளவுதான். சோ இப்ப ஐ லைக் போடலாம், என்ஜாய் போட்டாலும் இன்னும் சூப்பர் தான். அந்த உண்மையான பிடிப்பு அதுல சொல்றேன். என்ஜாய் பண்றோம் அப்படிங்கிறது. லைக் போட்டாலும் தப்பு கிடையாது. ஜெரண்ட் வந்துருச்சா? என்ஜாய்க்கு அப்புறம் அது கிளீனா வருது. நான் தவறாமல் யோகா செய்கிறேன். I தவறாமல். do yoga Regularly. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஐ டூ யோகா ரெகுலர்லின்னு போட தவறாமல் பண்ணிடுவோம். முடிஞ்ச அளவு இன்னைக்கு இந்த ஹெல்த் ஃபிட்னஸ்ல உள்ள இந்த வொக்காபுலரியை கவர் பண்ணலாம். இப்ப பாருங்க, அந்த டயட்னு சொல்றோம், ரெகுலர்ங்கிற வேர்டு யூஸ் பண்றோம். நான் ஒவ்வொரு மாலையும் நடைபயணம் செய்யறேன். கரெக்டா சொல்லுங்க கோதை மேம், எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க? நான் ஒவ்வொரு மாலையும் நடைபயணம் செய்கிறேன். I go to walk every morning, every evening. இன்னொரு வாட்டி சொல்லணும். ஏதோ I go to walk. எங்க தப்பன்ட்டீங்க? கோ ரைட். வாக்கு இருக்கு, ஏதோ ஒன்று மிஸ் பண்றேன். ரெண்டு காலம் போடுற பாருங்க. சோ நான் இங்க every evening. அங்க விட்டு அங்க, அதுதான் நேட்டிவ் ஸ்பீக்கர் கரெக்டா. நீங்க மூவிஸ் எல்லாம் பாக்குறப்ப கிளீனா ஃபிட் ஆகுங்கதான். I go சரி சமீம் சார் சொல்லுங்க. for a walk. அவ்வளவுதான். வெரி நைஸ். கோ ஃபார் A walk. இப்படிதான் அவங்க பேசுவாங்க. நம்ம தமிழ் படுத்த முடியாது. இப்படி இதுதான் நேச்சுரலா அவங்க பேசுறது. இப்படிதான் நம்ம கொண்டு வரணும். மேல உள்ள தமிழ் ஓகே, அது கரெக்ட் தான், நமக்கு தெரியும். கோ ஃபார் கோ டு எ வாக்லாம் டூ போட்டக்கூடாது. கோ ஃபார் எ வாக். அப்ப இந்த மாதிரி ஃப்ரேஸ் சொற்றொடர்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்க? கேட்கறது மூலமும், படிக்கிறது மூலமும், பார்க்கறது மூலமும். நான் வலிமை பயிற்சி செய்கிறேன். ஒண்ணு இல்ல, I do ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பாங்க. strength training. ஸோ எகைன் ஃபிட்னஸ்க்கே உள்ள ஃபீல்ட்ல உள்ள ஒரு இதுதான் இது. ஸோ அந்த நம்ம ஃபீல்டு எதுவோ அந்த ஃபீல்ட்ல உள்ள எல்லா வேர்ட்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் ஒரு பயிற்சி திட்டத்தை ஐ ஃபாலோ மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க. 50% நீங்க ரிசல்ட் வந்துருச்சு. ஏன் போடுங்க, ஒண்ணு இருக்கு. Exercise plan, sir. இது என்னது? ட்ரைனிங் பயிற்சி. Training plan பாங்க, இல்ல ட்ரைனிங் ரொட்டீன் பாங்க. பிளான் ட்ரைனிங் பிளான்னாலும் தப்பு கிடையாது. ஆனா அந்த ட்ரைனிங்ல வார்த்தை வந்து விழுந்துடணும், பயிற்சிங்கிறப்ப வந்துடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது நீங்களே ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஈஸி. உடற்பயிற்சிக்கு முன் நான் வார்ம் அப் செய்கிறேன். கரெக்டா சொல்லுங்க. I do warm up before exercise. இப்ப ஒண்ணு பண்ணலாமா? பிஃபோர் எக்ஸசைஸ்க்கு முன்னாடி பிஃபோர் வந்து இதா இருந்தாக்கா ஐ டூ வார்ம் அப். நான் இப்ப வார்ம் அப் பண்றேன். இந்த இடத்துல ஜெரண்ட விட்டுட்டீங்க பாத்தீங்களா? இந்த பிஃபோருக்கு அப்புறம் விட்டுட்டீங்க பாத்தீங்களா? எக்ஸசைசிங். அதுதான் விட்டுறக்கூடாது. அது எப்படி சார் அந்த இதுக்கு ஜெரண்ட் கொடுக்கணும்ன்றது தெரியும். அது பிஃபோர் வந்திருக்கேன். நீங்க வந்து சார் அந்த ஒரு இது மட்டும் எதுக்கு முன்னாடி எல்லாம் எந்தெந்த வேர்டு வந்து, அதாவது என்னன்னா, இந்த பிஃபோருக்கு அப்புறம் ஒரு வாக்கியம் வந்ததுன்னா பிஃபோர் கன்ஜங்ஷன். பிஃபோருக்கு அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை வந்து அது ஜெரண்ட். அப்ப நமக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் வேண்டிய, எனக்கு ஃபுல் வாக்கியம் வேண்டியல. ஐ டூ வார்ம் அப் பிஃபோர் ஐ கோ ஃபார் எக்ஸசைசிங் அப்படின்னு ஐய போட்டு திருப்பி கோ போட்டு எல்லாம் பண்ணீங்கன்னா அப்ப பிஃபோர் வந்து கன்ஜங்ஷன் ஆயிடுது. இது வந்து வெறும் ப்ரிப்போசிஷன் தான், ஒண்ணும் இல்லை.
ஜெரண்ட் எப்ப யூஸ் பண்ணணும்? ஒரே ஒரு வார்த்தையா இருக்கிறப்ப யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு புரியுதுங்களா? ஒரு வாக்கியம் இருந்தாக்கா இது கன்ஜங்ஷனா மாறிடுது. வாக்கியம் இல்லாம வார்த்தை மட்டும் இருக்கு. நீங்க ரொம்ப கிராமர் போட்டுக்க வேண்டியது. ஒரே ஒரு வார்த்தை வருது பிஃபோருக்கு அப்புறம்னா அது ஜெரண்ட். ஆஃப்டருக்கும் அப்படிதான். இப்ப பாருங்க, இத பாருங்க, இத ஏழு சார் இதை ட்ரை பண்ணுங்க. உடற்பயிற்சிக்கு பிறகு நான் ஸ்ட்ரெச்சிங் செய்கிறேன். I do I do stretching stretching before after exercising. Before exercising. ஐ ஸ்ட்ரெச்னு சொல்லாமா? I I stretch stretch before exercising. இது உடற்பயிற்சிக்கு பிறகு. Oh, after after exercising. exercising. After exercising. இங்க பாத்தீங்களா, இந்த கன்ஜங்ஷன் திருப்பி இது வந்து ப்ரொபோஷனா இருக்கு. ஆஃப்டர் எக்ஸசைஸ். Exercise. எக்ஸசைசிங் போலாம், தப்பு இல்ல. Exercising. எக்ஸசைஸ்னாலும் நவுன் தான். ஆனா ஆஃப்டருக்கு அப்புறம் இந்த மாதிரி வரப்ப ஜெரண்ட் ஐஎன்ஜில முடிஞ்சா நல்லா இருக்கும். நான் ஒரு ஃபிட்னஸ் ஆப்பை I பயன்படுத்துகிறேன். use a fitness app. வெரி குட். இதெல்லாம் ஒரு சிம்பிளானதுதான். போக போக பாருங்க அந்த ஒகேபுலரி உள்ள கொண்டு வரணும். நான் வீட்டு உடற்பயிற்சி, வீட்டுல உடற்பயிற்சி செய்ய விரும்புறேன். I I like like to. ஐ லைக் டூ வேணுமா? I like ஹோம் போடுங்க. home exercise. இது ஒர்க் அவுட் சும்மாங்க போட்டுக்குங்க. Workout. Home workout. பேசிக்கா என்னன்னாக்கா உங்களுக்கு உள்ளேயே அவங்க வச்சிருப்பாங்க. நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே செட் பண்ணியிருப்பாங்க. நான் வாரத்திற்கு 3 முறை கார்டியோ செய்கிறேன். I do. ஐ டு ஐ டு ஐ டு I do. இதுதான் I do cardio. கார்டியோ. சோ இப்ப ஆப்ஜெக்ட் அங்க கொண்டு வந்துட்டீங்க. கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் thrice. அட்வர்பியல் ஃப்ரேஸ் இருக்கு பாருங்க. sir Weekly 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 thrice thrice. sir. Weekly thrice. Thrice Thrice. weekly. Thrice a week. வீக்லி த்ரைஸ் இன் a week. Thrice Thrice in a week. Okay. வீக்லின்னு போட்டக்கூடாது. வீக்லினா அது ஒரு வாரத்துக்குன்னு Thrice சொல்லிடுறாங்க. in a week. த்ரைஸ் இன் a week. sir weekly னா அது என்ன சொன்னீங்க sir? வீக்லின்னா வாரத்துக்கு ஒரு முறை தான் வீக்லின்னு போடணும். Okay sir. அதுல வாரத்துக்கு 3 முறைன்னு வரப்ப வீக்லி போட்டக்கூடாது. Okay sir. வீக்கோட கட் பண்ணிக்கணும். அது ஒரு டஃப்பானதான் த்ரைஸ். நம்ம இந்தியால தான் த்ரைஸ் அதிகமா யூஸ் பண்ணுவோம். அமெரிக்கன்ஸ் த்ரைஸ் பண்ண மாட்டாங்க, ட்வைஸ் பண்ணுவாங்க. 3 டைம்ஸ்னு போட்டுருவாங்க. Oh. ஓல்டு பிரிட்டிஷ்ல த்ரைஸ் சொல்லுவாங்க. இப்பயும் பிரிட்டிஷ் பீப்புள் அதிகம் த்ரைஸ் யூஸ் பண்றது இல்லை. இந்தியன்ஸ் மட்டும் நம்ம பழைய ஆளுங்க அப்படியே கேப்சர் பண்றோம். ஐ டூ கார்டியோ 3 டைம்ஸ் இன் a week. ஓகே, த்ரைஸ்ன்னு போட்டாலும் தப்பு கிடையாது. பட் இட்ஸ் ஓல்டு யூசேஜ். நான் எடைகளை தூக்குகிறேன். I lift I lift. weights. அவ்வளவுதான். ஐ லிஃப்ட் வெயிட்ஸ். இது வந்து ஒரு ஹேபிட் தான் அவங்க சொல்றாங்க. ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ல ஒரு ஹேபிட். நான் என் நடை எண்ணிக்கையை I I watch. watched. இது என்ன சொல்றாங்கன்னா ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, ட்ராக். Track. Yes. I track my ஸ்டெப்ஸ். steps. அவ்வளவுதான். இது வந்து அவங்க ஜெனரலா காமனா யூஸ் பண்றது. அப்படியே நம்ம தமிழ் படுத்த முடியாது. ஐ ட்ராக் மை ஸ்டெப்ஸ். Track. ஐ ட்ராக் மை ஸ்டெப்ஸ். நான் உடல்நலம் குறிக்கோள்களை அமைக்கிறேன். ஒண்ணும் இல்ல. இத ஐ செட். I set. இப்ப பாருங்க. Fitness formula. வெரி நைஸ். ஃபிட்னஸ்க்கு அப்புறம் ஃபார்முலாவா சார்? இல்ல, குறிக்கோள். Aim. Ambition. Aim. Aim. Goal. ஃபிட்னஸ் கோல்ஸ். அது ஃபிட்னஸ் I set கோல் fitness தான், அந்த goal. கோல்ங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ ஐ செட் மை ஃபிட்னஸ் கோல்ஸ் போடுங்க. ஓகே, அடுத்தது வந்து நீங்க தெளிவா நான் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கிறேன். I இருக்கிறேன். I am. கொண்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். சுறுசுறுப்பு. Energetic சார்? சுறுசுறுப்பு. இப்ப சொல்லுங்க. active. Active.
இப்ப நாள் முழுவதுக்கு இது ரொம்ப ஈஸி. every day, நோ daily. நோ No. இதான் Sorry, போட்டுங்க, active. டே போட்டுங்க. என்ன வார்த்தை இருக்கும் இதுதான் ப்ரொபோஷன். இந்த ப்ரொபோஷன் தான் கரெக்டா கொண்டு வரணும். I am active. நீங்க அப்படியே தமிழ் படுத்த முடியாது. தமிழ் படுத்துறது தடுமாறும். டேங்கிறது பாருங்க, டேங்கிறது நவுன், தட் டிட்டர்மைன் வந்துச்சு நவுன் ஃப்ரேஸ். அருமையான ஒரு ப்ரொபோஷன் கீழ ஆரம்பிக்கும். த்ரூ த டே. இன்னொரு வாட்டி. த்ரூ THROUGH. எங்கேயோ விட்டுட்டீங்க, ஏதோ விட்டுட்டீங்க. Throughout. த்ரூஅவுட்ங்கிறது ஒரே வார்த்தை, ரெண்டு வார்த்தை No, இல்ல. நாள் முழுவதும். த்ரூஅவுட் த டே இதான் ப்ரொபோஷன். Active throughout. பாருங்க, ப்ரொபோஷனுக்கு அப்புறம் நவுன் ஃப்ரேஸ் வந்து ஐ அம் ஆக்டிவ் த்ரூ அவுட் த டே. நீங்க அப்படியே தமிழ் படுத்தக்கூடாது, நான் கரெக்டா கொண்டு வரணும். நீங்க அடுத்தது பார்ப்போம். நான் லிஃப்ட்டுக்கு பதிலாக படிக்கட்டுகள் கேர்ஃபுல்லா சொல்லணும். I நீங்க வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க, I- அப்புறம் கொண்டு வாங்க. I use I use steps. I use steps. போடுங்க, ஸ்டார்ஸ் போடுங்க. Stairs. இன்ஸ்டெட் ஆஃப் லிஃப்ட். யூஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. அருமையா சொன்னாரு. இன்ஸ்டெட் ஆஃப் அது வந்து போட்டுக்கங்க. ரெண்டு வார்த்தை இது, ஒரு வார்த்தை இல்லது. இன்ஸ்டெட்னு ஒன்று போட்டு ஆஃப் போடலாம். ஆஃப் இன்ஸ்டெட் ஆஃப் லிஃப்ட். லிஃப்ட்னு ஆல்ரெடி இருக்கு. இங்க என்ன சொல்லுவீங்க? டேக்னு சொல்லுவாங்க. டேக்னு சொல்லுவாங்க. யூஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஐ டேக் ஸ்டார்ஸ். Okay. sir. I ஆனா take இன்ஸ்டெட் stairs. ஆஃப் வந்து ரெண்டு வார்த்தை. ஆஃப்க்கு அப்புறம் லிஃப்ட் வருது பாருங்க. ஆஃப் ப்ரொபோஷன். நான் ஒரு உடற்பயிற்சி வகுப்பில் சேர்ந்துள்ளேன். I சேர்ந்துள்ளேன். join. ஐ I ஜாயின்ட். join. சேர்ந்துள்ளேன். ஐ சேர்ந்துள்ளேன். ஜாயின்ட். இருங்க அப்படி போடுங்க. ஐ ஹவ் ஜாயின்ட். I have ஐ ஹவ் joined. ஜாயின்ட். ஐ ஹவ் ஜாயின்ட். ஏ இன் ஃபிட்னஸ்னே போடுங்க. தப்பு இல்ல. Fitness class. Fitness class. Fitness class. வெரி குட். அப்படியே ஃபார்ம் ஆகுது பாருங்க. நீங்க டைம் எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் ஜென்ரலா எப்படி பேசுறாங்கன்னு தெரிஞ்சா நம்ம இன்வால்வ் ஆகிற எல்லா ஃபீல்ட்ல உள்ள அந்த ஒகாபுலரி, அதுக்கு பின்னாடி உள்ள கிராமர் நம்ம கொண்டு வரணும். வார இறுதியில் நான் சைக்கிள் ஓடுகிறேன். I am cycling. நல்லா சொல்லுங்க. ஐ ஆம் சைக்கிளிங். ஐ சைக்கிள்னே போடலாம். I cycle. ஏன்னா சைக்கிள் ஓட்டி கொண்டு இருக்கிறேன் இல்ல, ஓட்டுகிறேன் தான். சிம்பிள் ப்ரெசன்ட். During weekends. இப்ப பாருங்க, டூரிங் போடாம ஆன் வந்து அமெரிக்கன், On weekends. அட்டு வந்து பிரிட்டிஷ். நம்ம முன்னாடி கத்துருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல கோதைமே? ஆண்கிறது Yeah. அமெரிக்கன், American. அட்டுங்கிறது பிரிட்டிஷ். ஆன் வீக்கெண்ட்ஸ் British. ஒரே வார்த்தை தான், ரெண்டு வார்த்தை இல்ல. வீக்கெண்ட்ஸ் ஒரே வார்த்தை. எவ்வளவு சிம்பிளா முடிச்சாங்க பாத்தீங்களா? இது மூவிஸ்ல வரப்ப ரொம்ப ஃபாஸ்டா பேசுவாங்க. இருக்கிறது ரொம்ப ஷார்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஃபாஸ்டா பேசுறப்பதான் அவங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி நமக்கு தோணும். பட் இதெல்லாம் அவங்களோட டோன்லயே நம்ம கேட்டுட்டோம்னா பொறுமையா வந்துக்கலாம். நான் தினமும் தியானம் செய்கிறேன். ஐ டு யோகா I டெய்லி. do meditation daily. இப்ப அது ஐ டூ மெடிடேஷன் ஒரே வார்த்தை போட்டலாமா? ஐ டு. இல்ல I meditate. I meditate. அவ்வளவுதான். டெய்லி Daily. வந்துருச்சுங்களா? ஏகம்பிரசாத் இது ஓகேவா? எஸ். மூணே வார்த்தையில போட்டாங்க பாருங்க. இவ்வளவு ஷார்ப்பா தான் பேசுவாங்க. இப்ப நம்மளும் எவ்வளவு சுருக்கமா பேசுறோமோ அவ்வளவு சுருக்கமா தான் நம்ம பேசுவோம். ரைட். ஆல்ரைட். நான் போதுமான தூக்கத்தை பெற முயற்சிக்கிறேன். 4-5 பேர் இது வந்துருச்சு. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதுல வந்துருச்சு பாருங்க. எப்படி I try. ஐ ட்ரை. ஐ ட்ரை. சஃபிஷியன்ட் சார். இல்ல பெறன்னு இருக்கு. முக்கியமான Good வார்த்தை sleep. இருக்கு. Good sleep also. இல்ல பெறன்னு இருக்கு. Para. ட்ரைக்கு அப்புறம் என்ன Try to. சொல்லுங்க? அந்த I ஸ்டாண்டர்ட் try to. I try to. இது ரொம்ப முக்கியமான ராட்சசமான வார்த்தை. நிறைய பேர் சஃபிஷியன்ட் ஸ்லீப்பர் சார். இல்ல அங்க Get. வரணும்ல. I try to get. இதுக்கப்புறம் நீங்க ஈஸியா கொண்டு போயிடலாம். இப்போ என்ன போட போறீங்க? இதை சொல்லுங்க, வார்த்தைகளை சொல்லுங்க. அப்புறமா I try சஃபிஷியன்ட் to get. ஸ்லீப்பிங்கா சார்? better sleep. இங்க ஸ்லீப் ஓகே, கரெக்ட். சமீம் கரெக்டா சொல்றாரு. இந்த இடத்துல ஏதோ ஒருத்த விட்டுட்டாரு. போதுமான.
ஸ்லீப்புங்கிறது இந்த இடத்துல நவுன் வர்றப்ப இந்த ஒரு அட்ஜெக்டிவ் வரும். நான் முதல் லெட்டர் சொல்றேன், நீங்க கிராக் பண்ணுவீங்க பாருங்க. எப் இ Efficient. இ இ போதுமான Essential. Essential. நோ Essential. போதுமான இ. ஏன் நம்ம டெய்லி யூஸ் பண்ற வார்த்தை தானே, டெய்லி யூஸ் பண்ற வார்த்தை தான். ஒரு சாப்பாடு போடுறாங்க, உடனே என்ன சொல்றீங்க, கை வச்சு போதும்னு சொல்றீங்க. எப்படி போதும்னு என்ன சொல்றீங்க? Enough. 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 That's it. Enough. That's it. அவ்வளவுதான். இந்த இடத்துல எனஃப்ங்கிறது பாருங்க, ஸ்லீப்புங்கிறது verb கிடையாது, நவுன் பெயர் சொல்லா இருக்கு. அந்த பண்பு குறிக்கிறதுனால பெயர் உரிச்சலாமா இருக்கு. அழகா இன்ஃபினிட்டிவ் verb வருது பாருங்க. I try to. சூப்பரா மெயின் verb. I try to get enough sleep. இதுதான் நீங்க அப்ளை பண்ணணும். அமைப்பு ரீதியா வந்து ஆங்கிலம் தமிழை விட முற்றிலும் மாறுபட்ட மொழிங்கிறதுனாலதான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணிட்டோம்னா கரெக்டா கொண்டு போயிடும். நான் 7 முதல் 8 மணி நேரம் I தூங்குகிறேன். sleep I sleep 7 to 8 78 hours. hours. இது வேற ஏதோ விட்டுட்டீங்க பாருங்களா, முக்கியமான ஒரு ப்ரொபோஷன் விட்டு போறீங்க. I sleep at. இல்ல, நான் 78 hours போடுறேன், உங்களுக்கு ஓகேவான I ஒரு sleep. வார்த்தை போடுறேன். என்ன விட்டீங்கன்னு நீங்களே சொல்லுங்க. I sleep. இந்த மாதிரி ஒரு பீரியட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, ஒரு Between. பீரியட். Between us, sir. Between. இது ஒரு பீரியட், ஒரு காலம் கொடுக்குறாங்கல்ல, அந்த காலம் கொடுக்குறப்ப இந்த ப்ரொபோஷன் கட்டாயம் வேணும். 3 எழுத்து ப்ரொபோஷன், 3 letter ப்ரொபோஷன். I sleep for. ஃபார், அந்த ஃபார் தான், ஃபார் 2 days, ஃபார் 8 hours, ஃபார் இதுதான் sleep வேணும். for ஐ ஸ்லீப் 7 ஃபார்ங்கிறது days. வந்துடும். இப்ப ட்ரைக்கு அப்புறம் 2 வர்ற மாதிரி வந்துடும். அது நம்ம பார்க்கலாம். நம்ம பிராக்டிஸ் பண்ண வரும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஓ இப்படி இருக்கா, அந்த ப்ரொபோஷன் முன்னிடைச்சோம், தமிழ்ல முன்னிடைச்சோம். ஓ இப்படி யூஸ் பண்றாங்களா, தமிழ்ல வேற மாதிரிலாம் கொண்டு வராங்க. தமிழ்ல வந்து சேர்க்கிறாங்க பாருங்க, 7 முதல் 8 மணி வரைன்னு. நான் இங்க வந்து ஒரு தனி வேர்டவே போடுறாங்க பாருங்க. நான் மன அழுத்தத்தை நிர்வகிக்க முயற்சிக்கிறேன். இப்ப I try. ட்ரை. இப்ப ட்ரைக்கு அப்புறம் பாருங்க, ஒரு மெயின் வேர்ப் உட்காருது, இன்னொரு வேர்ப் நிர்வகிக்கிறது. 2 போட்டே I ஆகும். try to. I try to follow, நிர்வாகம் sir. பண்றோம். சமீன் சார் சொல்லுவாரு, Maintain, I try to manage, manage. மேனேஜர். Stress. ஐ ட்ரை டு Manage stress. Stress. ஸ்ட்ரெஸ். Manage the stress. ஆல்ரைட், பாத்துக்கலாம். வேலையின் போது நான் இடைவேளை எடுக்கிறேன். I take break. பிரேக். வாவ், Take break. இப்ப இது அருமையான ப்ரொபோஷன் ஒண்ணு வரும். இப்ப நான் Between. வந்து பாருங்க, ஒர்க்குன்னு போடுறேன். ஒர்க்குங்கிற நோன் போடுறேன். ஒரு பெரிய இது பாருங்க, டீல் ஆரம்பிக்கும். ப்ரொபோஷன் doing work. பியூட்டிஃபுல். I ஸோ take. நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், 5 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை பார்க்கணும். இடையில எடுக்கிறது தான் அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் பீரியடை பிடிக்கிறது தான் டூரிங். அதுல ஒரு பிரேக்கோ 2 பிரேக்கோ எடுக்கிறார். ரைட். நான் மனக்குவிப்பு பயிற்சி செய்கிறேன். Mindfulness, sir. மைண்ட்ஃபுல்னஸ். Mindfulness. I do mindful. Exercise. பதில் இன்னொரு பெரிய 2 வார்த்தைய I mindful exercise. இன்னொரு வாட்டி I Mindfulness exercise. மைண்ட்ஃபுல்னஸ். இப்ப நீங்க எக்ஸசைஸ் போடுங்க, இங்க என்ன வரும்? பயிற்சி. practice. வெரி குட். அதுதான் இந்த வார்த்தை வரணும். இதுக்குதான் சொல்றது. இதோட நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நீங்க ரைட், லிசன், ஸ்பீக் பண்ணா மட்டும்தான் படான அந்த வார்த்தை வந்து மைண்டுக்குள்ள வரும். நீங்க வெவ்வேறு இடத்துல நீங்க அப்ளை பண்ணலாம், எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். பயிற்சி தான். நான் ஓய்வெடுக்க இசை கேட்கிறேன். I listen. லிசனுக்கு அப்புறம் என்ன வார்த்தை வரும்? Music. Listen to. டூ எப்பயுமே போட்டணும். Listen to. லிசன் டு மியூசிக். Music. For rest. இப்ப டூவே போடுங்க, தப்பு இல்ல. To rest. ரெஸ்ட் போடலாம், இல்ல ரிலாக்ஸ் போடலாம். Relax. ரிலாக்ஸ் வந்து இன்னும் பெட்டரோட. இடையில ரிலாக்ஸ் பண்ணிட்டு மியூசிக் கேட்டு திருப்பி வேலைக்கு போவாங்க. நான் இயற்கையோடு நேரம் செலவழிக்கிறேன். I spend time. I spend time.
with nature. வெரி குட். வித்துங்கிற வார்த்தை ஸ்பெண்ட் வர்றதுனால அந்த வித்து வருது. இது நல்லா கவனிங்க. ஒரு எப்படியும் 30-40 வார்த்தை பண்ணியிருப்போம். இந்த ஃபீல்டுக்குள்ளேயே அடங்குற மாதிரி சில வார்த்தைகள் இருக்குது நமக்கு. நேச்சருங்கிறது ஒரு இயற்கைங்கிறது இதோட சம்மந்தப்பட்டது தான், ஆரோக்கியத்தோட. நான் என் மன ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்கிறேன். I take care of my mindfulness. இன்னொரு வாட்டி சொல்லுவோம். இது ரொம்ப அருமையா I take care of my பண்ண மாதிரி இருக்கு. I take care of my நீங்க ப்ரொனவுன் போட்டுருங்க. சொல்லுங்க, ப்ரொனவுன் போடுங்க. I take care of my mindfulness இல்ல மன ஆரோக்கியம். mental நம்ம தப்பா சொல்லுவோம் தமிழ்நாட்டுல. மென்டல்னாக்கா மென்டல்னா மனசுதான். அவன் மென்டல் ஆயிட்டான் அப்படின்னாக்கா அவன் மனசு சரியில்லாம போயிட்டான். அப்படி இல்ல, மென்டல்னா மனசுதான். மென்டல் டிஸார்டர்னாதான் போறது. இது புரியுதுங்களா சார்? மென்டல் ஹெல்த் தான். ஹெல்த்ங்கிறது என்ன ஒண்ணு, மென்டல்ங்கிறது அட்ஜெக்டிவ், மைங்கிறது டிட்டர்மைனர், ப்ரொனவுன் சொல்லலாம். அப்புறம் டேக் கேர் ஆஃப் என்ன அருமையா சொன்னாங்க உங்க கோதை மேம் வந்து அருமையா சொன்னாங்க. அது ஃபார்ம் ஆயிடுவது. நான் அதிக வேலை செய்வதை தவிர்க்கிறேன். I avoid to do more work. இல்ல, அப்படி அவ்வளவு பெருசா சொல்லக்கூடாது. I avoid overwork சொல்லாமா சார்? overworking. வெரி குட். ஓவர் ஒர்க்னு கட் பண்ணக்கூடாது. ஓவர் ஒர்க்கிங்னு ஜெரண்ட்ல போடிக்கணும். ஜெரண்ட்ல பிடிச்சாதான் ஆப்ஜெக்ட்ல போய் உட்காருவது. இங்க பாருங்க, சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட்ல போய் உட்காருப்பாங்க. ஸோ அவாய்ட் ஓவர் ஒர்க்குங்கிறது வெர்ப் மாதிரி தெரியும். ஒர்க்கிங் போடலாம். சூப்பர். நான் ஒரு நேர்மறையான மனநிலையை வைத்திருக்கிறேன். சூப்பர். இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு கொஞ்சம் மூச்சு விட்டுக்கணும். சப்ஜெக்ட் வெர்பை நீங்க செட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து கிரியேட்டிவா யூஸ் பண்ணி தப்பு இல்லாம தப்பிக்கணும். நேர்மறை ஒரு ஆப்போசிட் இல்ல. அது எதிர்மறை. ஆப்போசிட்டா சொல்றீங்க பாருங்க. ஐ ஹாவ் போடுங்க, மனநிலை போடுங்க. மைண்ட் செட். ஒரே வார்த்தை, 2 வார்த்தை. இப்ப நேர்மறை அடிங்க. நேர்மறை ஈஸி. நேர்மறை சார் அடிங்க. பாசிட்டிவ். எதிர்மறைனா நெகட்டிவ். அப்படி இப்ப புரியுதுங்களா? இந்த மறையினோடய நமக்கு ஏதோ தமிழ்ல நெகட்டிவ் மாதிரி தெரியல. அது நேர்மறைனா பாசிட்டிவ் மைண்ட் செட். சார் ஓகேங்களா? ஓகேங்களா? ஐ ஹேவ் a பாசிட்டிவ் மைண்ட் செட். நோட் பண்ணிக்கிங்க. இது பண்ணிக்கலாம். நான் திரை நேரத்தை கட்டுப்படுத்துகிறேன். ஒண்ணும் இல்ல, திரை நேரம். ஐ கண்ட்ரோல். திரை நேரம்னா டிவி வாட்ச் மூவி ஆர் டிவி வாட்ச் பண்றது. இது செல்போன் பாக்குறது. கண்ட்ரோல் டு வாட்ச். ஸ்கிரீன் டைம். இது அமெரிக்கால, குறிப்பா பிரிட்டிஷ் அமெரிக்கால தான் சொல்லுவாங்க அதிகமா. ஸ்கிரீன் டைத்தை குறைச்சுக்க போகணும். ஸ்கிரீனுக்கு முன்னாடி உட்கார்றது. அது மூவியா இருக்கலாம், போலாம், டிவி பார்க்கலாம், செல்போன்ல உட்காரலாம். ஐ கண்ட்ரோல் மை ஸ்கிரீன் டைம். ஐ ரெடியூஸ் மை ஸ்கிரீன் டைம்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப சொல்லுங்க கோதை மேம். நான் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விலகுகிறேன். இப்ப அவாய்ட் சொல்லலாம். கெட் அவேன்னு சொல்லுவாங்க. கெட் அவே. இது ரெண்டு வார்த்தை. Get away. Negative thinking. From the proportion. From the negative thing. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா நெகட்டிவிட்டி. ஒரே வார்த்தை போடுது. ஓகே சார். I get away from negativity. நெகட்டிவ் தாட்ஸ் 2 வார்த்தையில ஒரே வார்த்தையில அடிப்பாங்க. இந்த மாதிரி அவங்க ரொம்ப ஷார்ப்பா பேசுறதுனாலதான் நமக்கு வந்து அது ஏதோ புதுசா பேசுற மாதிரி இருக்கும்.
நான் ஊக்கமளிக்கும் புத்தகங்களை படிக்கிறேன். இப்ப I நான் read. ஐ ரீட் ஐ Yeah. motivating books, Mo- motivating books, மோட்டிவேஷனல் புக்ஸ் போட்டு motivational books. மோட்டிவேட்டிங்னு போட்டாலும் தப்பு இல்லை, ஆனா இது பெட்டர் வார்த்தை. Okay, sir. Books. இது எல்லாம் நீங்க திருப்பி பிராக்டிஸ் பண்றதுல தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் லே அவுட் பண்ணிடுவோம். இது உங்களோட முயற்சியில எவ்வளவு தூரம் கொண்டு போறீங்கன்னு பார்ப்போம். நான் நேசிக்கிறவர்களுடன் தொடர்பில் இருக்கிறேன். I contact. இப்ப பாருங்க, ஐ இப்ப பாருங்க, Contact. ஐ கான்டாக்ட் வர நீங்க கரெக்டா சொல்லுங்க பாப்போங்க. நீங்க ஃபுல்லா சொல்ல ட்ரை பண்ணுங்க. கான்டாக்ட் வராது, வேற ஏதோ மாத்தணும் அது. இப்ப பாருங்க, உடன்லாம் இருக்கு, வித்து With. நேசிக்கிறவங்க மை லவ் ஒன்ஸ். இது நல்லா பாத்துங்க. லவ்டு ஒன்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க. நம்ம நேசிக்கிறவங்க, நம்மளால Loved நேசிக்கப்படுறவங்க. ones, with my loved ones. இப்ப பாருங்க, இந்த வார்த்தை பெரிய வார்த்தை. I put connection, connected. இப்ப பாருங்க, சார் சொன்ன மாதிரி ஒண்ணு ட்ரை பண்ணுவோம், அதுவும் தப்பு இல்லாம இன்னொன்று ட்ரை பண்ணுவோம். ஐ கெட் கனெக்டட் வித் மை லவ்டு ஒன்ஸ். ஐ ஆம் Contacting us. இத இன் I am in கான்டாக்ட் வந்து நவுனா மாத்தணும். அதனாலதான் நவுனுக்கு முன்னாடி ப்ரப்போசிஷன் வருது. இப்ப அடிச்சிருங்க அது, அவ்வளவுதான். I am in contact with my loved ones. அவ்வளவு, ரெண்டுமே ஓகே. ஐ கெட் கனெக்ட், கெட்டுங்கிற வார்த்தை நீங்க ஒரு ராட்சசமான ஒரு வார்த்தை, நிறைய இடத்துல பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். அதனாலதான் அது விரும்புறது. கெட்டுக்கு ஏகப்பட்ட மீனிங் இருக்கு. இந்த கெட் கனெக்டடுங்கிறது ஐ ஹாவ் கனெக்டட்னு ஹாவோட மீனிங் வரும். நான் அதிகம் சிரிக்கிறேன். I laugh more. மோருங்கிறத விட அது I laugh. கம்பேரிசன். மோருங்கிறத விட ஐ லாஃப் அ லாட். Lot. லாட்னு போடுறப்ப ரொம்ப அதிகங்கிறதுக்கு மோருங்கிறது கம்பேர் பண்ணி சொல்றது. ஐ லாஃப் மோர் தென் ஹிம் அப்படின்னு இப்போ ஒரு கம்பேரிசன் பண்றப்ப மோர் போடலாம். இந்த மாதிரி ரொம்ப அதிகம்னு தனியா நிக்கிறப்ப லாட் போடலாம். நான் நன்றியுடன் இருக்கிறேன். I am. I am ஐ ஆம். thankful, sir. அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை விட பெருசு தேங்க்ஸ்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு தேங்க்யூ சொல்லலாம். ஆனா வாழ்க்கைக்கே சொல்றப்ப Grateful. வாழ்க்கைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அதை சொல்றப்ப Grateful. வாழ்க்கைக்கு நான் இந்த நன்றியுடையவனா இருக்கேன், இயற்கைக்கு நன்றியுடையவன், கடவுளுக்கு நன்றியுடையவன், ஒரு பெரிய விஷயத்துக்கு கிரேட். தேங்க்ஸ்ங்கிறது ஒரு டே டு டே ஆக்டிவிட்டில யாராவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, தேங்க்ஸ். நான் ஒரு தினசரி திட்டத்தை பின்பற்றுகிறேன். I follow I a follow. daily plan. டெய்லி பிளான் ஆர் ரொட்டீன், அவ்வளவுதான். ஐ ஃபாலோ. Follow a daily plan. ஞாபகம் வச்சுங்க, இன்னையோட தீம் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். அது சம்பந்தமா நிறைய டேர்ம்ஸ் நீங்க உள்ள கொண்டு போவீங்க. இந்த ரொட்டீனு, பிளான். இப்ப பிளானை விட ரொட்டீன் போடலாம். இந்த ஃபீல்டுக்கு புரியாது, பெட்டர் வேர்டு. ஆனா பிளான் தப்பு இல்லையா? தப்பு கிடையாது. நான் நீர்ச்சத்து குறைவின்றி இருக்கிறேன் பாருங்க. நீர்ச்சத்து I குறை, have. ஐ ஆம் இருக்கிறேன் போடுங்க. I am. அப்படியே பாசிட்டிவ் வேர்டா அடிக்கணும். I am. ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க அமெரிக்கன்ஸ். Hydration. ஐ எம் ஹைட்ரேட்டட், அவ்வளவுதான். Hydrated. டீஹைட்ரேட்டட்னா போயிடுச்சு, நீர்ச்சத்து இல்லைன்னு சொல்லி. நீச்சத்து குறைவா இருக்கு. குறைவு. இப்ப குறைவின்றிங்கிறாங்க, அப்ப பாசிட்டிவா மாறும், ஹைட்ரேட்டட். I am hydrated. இப்படிதான் சொல்லுவாங்க, மூணே வார்த்தையில சொல்லிட்டு போடுவாங்க. அதே மாதிரி he is dehydrated சொல்லுவாங்க, நீர்ச்சத்து குறைஞ்சு போச்சுனாக்க. காலையில எழுந்திரிச்சோடனே தண்ணி குடிக்கணுமா. நான் வழக்கமான உடல்நல பரிசோதனைகளுக்கு செல்கிறேன். I ஐ I என்ன go. I go. ப்ரொபோஷன் போடுங்க. I I go to. கோ டு. I go I to. go for I go for a. regular checkup, sir. வெரி குட். I go for regular checkup. அவ்வளவுதான்.
இப்ப பாருங்க, ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் நீங்க பாக்குறப்ப நூத்துக்கணக்கான வாக்கியங்களை நீங்க பாக்குறீங்க. ஆனா இந்த ஸ்ட்ரக்சர் கோஃபார் வாக்குன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தது பாத்தீங்களா? கோஃபார் கோஃபார் Go for it. ரைட். நான் கெட்ட பழக்கங்களை தவிர்க்கிறேன். I avoid bad habits. வெரி குட். கொஞ்சம் fast. நான் ஒவ்வொரு காலத்திலையும் நான் போடுறதுக்கு காரணம் நீங்க அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா போய் கடந்து போயிடக்கூடாது. இதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை, அந்த அடிப்படையான கிராமர் தெரிஞ்ச ஹேபிட்ஸ்னா நவுனு, பழக்க வழக்கங்கள். பேடுன்னா கெட்ட, அட்ஜெக்டிவ். இந்த நவுனோட பண்பு குறிக்கிறதுனால இது வந்து அட்ஜெக்டிவா இருக்கு. ஐ வந்து சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், அவாய்ட் வந்து வேர்ப், மெயின் வேர்ப். இது மாதிரி ரொம்ப சிம்பிளான வாக்கியத்தை நம்ம சர்வ் பண்ணிட்டோம்னா எப்படி வேணாலும் பில்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுல இருந்து கிராமர் வருது. ஓ நவுன், நவுன் இது நவுனு, பழக்க வழக்கம் நவுனு, அதோட பண்பை குறிக்கிறதுனால இது வந்து அட்ஜெக்டிவ், இது வந்து மெயின் வேர்பு, இது ப்ரொனவுன். ப்ரொனவுன் ஐங்கிறது இப்ப தம்பையா அப்படின்னு இருக்குன்னா ஐங்கிற அது நவுனா இருக்கு. அந்த நவுனை ஐன்னு மாத்தினா ரீப்ளேஸ் பண்ணா ப்ரொனவுனா மாறுது. ரொம்ப சின்ன விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கும். பாருங்க, ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா கரெக்டா நீங்க போடுங்க பாருங்க. நீ எவ்வளவு அடிக்கடி உடற்பயிற்சி செய்கிறாய், நீ எப்பெல்லாம் பண்ற உடற்பயிற்சி அப்படிங்கிறது தான். ஒண்ணும் இல்லை. How often? How often How do you often? exercise? கரெக்டா சொல்லணும். How often கொஸ்டின், இப்பதான் கொஸ்டின் ஆரம்பிக்குது. do you Do you do your you exercises? எக்ஸசைஸ்? அவ்வளவுதான். how often do you டெய்லி exercise? பண்ற, வாரத்துக்கு ஒரு நாள் பண்ற, வாரத்துக்கு 2 நாள் பண்ற. நீ ஒரு குறிப்பிட்ட உணவு திட்டத்தை பின்பற்றுகிறாயா? Have Do you, you sir? follow? Do you follow? Do you follow-க்கு அப்புறம் என்ன? வெரி குட், அருமையா ஆரம்பிச்சாங்க. Do you follow a ரிப்பீட்னு வருது. You follow? Yeah. diet plan? இந்த ஸ்பெசிபிக் சம்மிங் சார் அடிக்க முடியுமா? Specific diet plan. அப்படின்றதுக்கு Specific diet plan. specific diet plan, please. டயட்னே போடுங்க, பிளான் வேணும். Specific diet. டயட்டுக்குள்ளேயே பிளான் இருக்கு. உணவு திட்டமே டயட் தான். சூப்பரா சொன்னீங்க, வெரி குட். இத கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் கரெக்டா திங்க் பண்ணி சொல்லணும். வெரி குட். உங்களுக்கு பிடித்த ஆரோக்கியமான உணவு எது? Which is your Healthy food. ஏதோ வேற எதுவும் விட்டுட்டோமா? which is your favorite healthy food? விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் இருக்கலாம். அது ஏதோ ஒரு கேரக்டர் இல்லாம போயிடலாம் இல்லையா? அதுல So, ஏதோ ஒரு பிடித்த குவாலிட்டி இல்லாம. பிடித்த favorable ஃபேவரைட், favorite? healthy food, sir. வெரி குட். இந்த ஹெல்த்தியா விட்டுட்டீங்க முன்னாடி. சொன்னோம் சார். அவங்க அவர் Favorite சொல்ல, healthy food. அவர் சொல்ல Oh. ஹெல்த்தி, அவர் ஃபேவரட்னு சொன்னாரு. ஹெல்த்தி நீங்க சொன்னீங்களா? நான் சரியா காதுல வாங்கல. விச் இஸ் யுவர் Okay, ஃபேவரட்? sir. சொன்னோம். வெரி குட். நீ கூடுதல் ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்கொள்கிறாயா? கூடுதல் take ஊட்டச்சத்து more. ஒரே வார்த்தை. You Do you take? இந்த எப்படி ஸ்டார்ட் பண்றீங்க? எப்படி ஸ்டார்ட் take பண்றீங்க? a lot of. கேள்வி கேள்வி. Do you take? Do you take? இத ஸ்டார்ட் Do you பண்ணிட்டு take? அதுக்கப்புறம் உங்களுக்கு வெறும் vocabulary தான், ஒரே ஒரு வார்த்தை தான். Do you take? ஊட்டச்சத்துன்னா கூடுதல் கூடுதல் கூடுதல். Supplement. சப்ளிமெண்ட்ஸ் ஊட்டச்சத்துக்கள். Supplements. அது ஒரே வார்த்தை தான். சப்ளிமெண்ட்ஸ் இப்ப கூடுதல் ஊட்டச்சத்துக்கள் கிட்டத்தட்ட 3 வார்த்தைகள் உள்ளதா ஒரு சப்ளிமெண்ட் சொல்றாங்க. நீ எப்படி கூடுதல் பெறுகிறாய்? How கூடுதல்ல மோட்டிவேஷன் தான் அது. Um, How you How how do do you? you do you? இந்த How இடத்துல do you? முக்கியமான வார்த்தையை கொண்டாந்து போடணும். Get motivation. மோட்டிவேட்டட். நீங்க Motivated. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். Motivated. இப்படிதான் நீங்க அந்த பில்டிங் பிளாக்ஸ் ரொம்ப முக்கியம். ரொம்ப அடிப்படையான விஷயத்த நம்ம தப்பு இல்லாம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோமா?
இது எல்லா ஃபீல்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க இதை ஒரு 10 ஃபீல்டு எடுத்து எல்லாத்தையும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். கெட்டை இப்படி தான் யூஸ் பண்ணணும், டூவை இப்படி தான் யூஸ் பண்ணணும், ஹவை இப்படி தான் யூஸ் பண்ணணும். இது எல்லாமே கிராமர் வேர்டு. கிராமர் வேர்டை நீங்க அப்படிதான் யூஸ் பண்ண போறீங்க. விச் இஸ் யுவர் ஃபேவரட், விச் யுவர் ஈஸ்ன்னு சொல்ல மாட்டீங்க. விச் இஸ் யுவர் தான் ஈஸும் கிராமர் வேர்டு தான், யுவர் கிராமர் வேர்டு தான். ரைட். ஸோ இந்த கிராமர் வேர்ட்ஸ் ஒரு 30-40 வார்த்தை இருக்குது. அவ்வளவுதான். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவோம். நீ ஜிம்முக்கு செல்கிறாயா அல்லது வீட்டில் உடற்பயிற்சி செய்கிறாயா? Do. Are you go? Do. செல்கிறாயா? எதுக்கு Do do? you? Do you go to gym or Very good, very good. So go to the tab போட்டுங்க. Go to the gym or home Gym. exercise? அதுக்கு என்ன சொல்ல, ஹோம் எக்ஸசைஸ்னு சொல்ல மாட்டாங்க. home workout, sir? ஹோம் ஒர்க் அவுட். Do you go to the gym? Do you go to the gym? Or Homework. or இந்த இடத்துல go பதில் do home workout. ஒரே வார்த்தை தான், Do ரெண்டு you go to the வார்த்தை. gym or do? Do home workout வந்து ஒரே வார்த்தை, ரெண்டு வார்த்தை இல்ல. அவ்வளவுதான். Go to the gym or do homework. நீ தவறாமல் தியானம் செய்கிறாயா? Do you meditate? முன்னாடி வந்து இந்த வார்த்தை. Do you? இன்னொரு Do you? Do you meditate? வெரி குட். Regularly? அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சது. இது ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த தவறாமல்னு வரப்ப வேற ஃபீல்ட்ல கூட யூஸ் பண்ணலாம். Regular. அடுத்த நாள்ல நம்ம பண்ண போற எக்ஸசைஸ்ல நீங்க கொண்டு வரணும். நீங்க வீட்டுக்கு போய் ஒரு வாட்டி பார்க்கணும். நீங்க பார்த்துட்டு வர்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு டைட்டிலுக்கு வந்து 100 சென்டென்ஸ் நீங்க பண்றீங்கன்னா, ஒரு 20 டைட்டில் பண்றீங்கன்னா 2000 சென்டென்ஸ். இதுக்கு மேல என்ன நீங்க பேச போறீங்க? பேச மாட்டோம். உன் உடல் நல குறிக்கோள் என்ன? What is your health plan? What's your health? What is your health plan? yes fitness plan போடுங்க. Fitness plan. ஒரே வார்த்தை ஃபிட்னஸ் பிளான். வெரி குட். நீ மன அழுத்தத்தை எப்படி சமாளிக்கிறாய்? How do you Manage. manage stress? How do you manage the stress? You manage stress. Very good. இந்த how வருது, இந்த do you போடுறீங்க பாருங்க. மேனேஜர் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி தான் do plus manager வந்து do வெளில எடுக்கிறீங்க. ஸோ இதான் நீங்க வந்து எல்லா இடத்துலையும் பண்ண போறோம். உனக்கு ஓய்வெடுக்க என்ன உதவுகிறது? இது என்ன, எப்படி சொல்லலாம்? இது என்ன அர்த்தம் புரியுதா? இருக்கீங்களா லைன்ல? உனக்கு ஓய்வெடுக்க என்ன What உதவுகிறது? did To which? இது ஓய்வெடுக்கங்கிறத விட நீங்க வந்து what did you இப்ப ரிலாக்ஸ்ன்னு வச்சுங்க. ஓய்வெடுக்கிறதுல ரிலாக்ஸ் பண்றது. what did you relax, sir? வாட் ஹெல்ப்ஸ்? What helps எது ஹெல்ப் பண்ணுது? To you are relaxed? you to ரிலாக்ஸ் தான் இல்ல ரெஸ்ட். to relax. You to இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, help. ரிலாக்ஸ் பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும்? வாட் What ஹெல்ப்ஸ்? helps you to relax? ரிலாக்ஸ். எது ஹெல்ப் பண்ணுது? வாட் ஹெல்ப்ஸ், நாட் யூங்க சப்ஜெக்ட்ல. வாட் தான், இந்த வாட் தான். லிசனிங் மியூசிக், லிசனிங் டு மியூசிக் ஹெல்ப்ஸ் மீ டு ரிலாக்ஸ். அப்படி ஆன்சர் பண்ணலாமா பாருங்க. Relax. லிசனிங் டு மியூசிக் ஹெல்ப்ஸ் மீ டு ரிலாக்ஸ். To அதான் relax. Helps me. ரைட். இன்னும் ஒரு ஃபியூ மட்டும் பண்ணிடலாம்.
நான் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். ஐ நீ அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். ஐ ஐ நீ சார் நீ இது இப்ப மீ வந்து சப்ஜெக்ட்ல ஆப்ஜெக்ட்ல வராது இல்ல, சப்ஜெக்ட்ல வராது இல்ல. நீ யூ அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். யூ டேக் மோர் வாட்டர். யூ ட்ரிங்க் மோர் வாட்டர். குடிக்க வேண்டும்ங்கிறாங்க. யூ யூ ஷுட் யூ ஷுட் ஹேவ் டேக் மோர் வாட்டர். யூ You should ஷுட் டேக் take மோர் it வாட்டர். தப்பு இல்ல, drink போட்டாலும் தப்பு இல்ல. யூ ஷுட் டேக் மோர் இந்த இடத்துல மோர் வாட்டர் போடலாம். இப்ப குடிக்கிறதை விட அதிகமா குடிக்கணும். அந்த கம்பாரிசன் வருது பாரு. போதுமான தூக்கம் பெற முயற்சி செய். இது வந்து நம்ம சொல்றோம், ஒரு ஆள்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்றோம். போதுமான தூக்கம் பெற முயற்சி செய். யூ ட்ரை டு ட்ரை டு ஸ்லீப். ட்ரை டு ஸ்லீப். ட்ரை டு இப்பதான் முன்னாடி ஒண்ணு பண்ணது, அந்த ராட்சச வேட இறக்கணுமே. கெட். முன்னாடி ட்ரை டு பண்ணது கெட் எனஃப் ஸ்லீப். எனஃப் ஸ்லீப். வந்துருச்சு பாத்தீங்களா? அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பர். உணவை தவிர்ப்பதை தவிர. டோன்ட் அவாய்ட் ஃபுட். இப்ப உணவு தவிர்ப்பதுங்கிற 2 தவிர்ப்பு வருது. இப்ப அவாய்ட், இப்ப ஒரு இது போடுறீங்க ஜெரண்ட் ஸ்கிப்பிங் மீல்ஸ். ஃபுட். அப்ப அவாய்ட் மீல்ஸ். ஸ்கிப்பிங். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருங்க, டின்னர்னா டின்னர் எடுத்துருங்க, அதை அவாய்ட் பண்ணாதீங்கிறது தான். மீல்ஸுங்கிறது 3 மீல்ஸ், 3 மீல்ஸ். அவங்க டெக்னிக்கலா 3 மீல்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட், இது லஞ்சு, டின்னர் சொல்றாங்க. ஸ்கிப்பிங், அவாய்டுங்கிறது வேர்ப் போட்டுட்டு ஒரு ஜெரண்டை போடுறீங்க, ஸ்கிப்பிங். இந்த ஸ்கிப்பிங் தான் தவிர்ப்பு தான் அவாய்ட். ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இல்லைங்களா? புரியுது இல்லைங்களா? அது ஒரு நாளில் குறைந்தபட்சம் 30 நிமிடம் உடற்பயிற்சி செய். யூ டு எக்ஸசைஸ் 30 minutes. குறைந்தபட்சம் மினிமம் 30 minutes day. அட்லீஸ்ட் சொல்லலாமா? At least 30 minutes. அட்லீஸ்ட் நீங்க 30 மினிட்ஸ் பின்னாடி கூட போகலாம். do exercise minimum Exercise. 30 minutes. அது அட்லீஸ்ட் போட்டீங்களே. எக்ஸசைஸ் ஃபார் 30 the period for வருது 30 minutes. 30, அந்த பீரியட் வர்றதுனால For 30. 30 minutes. அவ்வளவுதான். At least do exercise for 30 minutes. இந்த ஃபார் எதுக்கு வருது? அதுக்கப்புறம் ஒரு காலத்தை குறிக்க போறோம், குறிப்பிட போறோம். வெரி குட். இயற்கை உணவுகளை அதிகம் சாப்பிடு. More intake organic food. இல்ல, நம்ம ஒரு ஆள்கிட்ட சொல்றோம் இயற்கை உணவுகளை அதிகம் சாப்பிடுப்பான்னு சொல்றோம். எப்படி சொல்லுங்க? எப்படி ஆரம்பிப்பீங்க? ஆரம்பம் தான். You take. நோ, யூவே சொல்ல வேண்டாம். Have இல்ல, எப்படி ஆரம்பிப்பீங்க? Have a Have Eat food. ஈட்ல இப்ப சொல்றது, ஈட்ல பொதுவா சொல்றது. eat organic food. Eat organic. more organic. More organic. இப்ப நேச்சுரல் ஃபுட். இங்க அதுல ஆர்கானிக் வந்துரும். Natural foods. நீங்க ஃபுட்ஸ்ன்னு சொல்லணும் கூட அவசியம் இல்லை. ஃபுட்டுனாலே அது ப்ளூரலையும் குறிக்கும். சிறிதாக ஆரம்பி தொடர்ச்சியாக செய். ஸ்டார்ட் Slowly. Start Slow. இல்ல, ஸ்மால் தான். small. Do consistent. வெரி குட். டூ கன்சிஸ்டன்ட்லி. அருமையா சொன்னாங்க. கண்டினியூஸா பண்ணுங்க, அதுதான் கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட்னா அட்ஜெக்டிவ். எல்ஒய் Consistently. Okay. கன்சிஸ்டன்ட்லி போடணும். ஒன் மோர் பண்ணிடுவோம். உங்கள் மீது மிகவும் கடினமாக இருக்காதீர்கள். டோன்ட் மிகவும் கடினமாக இருக்காதீர்கள். Don't. டோன்ட் பி. உங்கள் மீது மிகவும் கடினமாக. டோன்ட் பி கடினமாக பாருங்க. டோன்ட் பி ஹார்ட் Hard. ஆன். உங்கள் மீதே இருக்கிறது. இப்ப நீங்களே உங்க மேல இருக்க கூடாதுங்கிறது தான். Be hard on yourself. ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்?
உங்களை பத்தி ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. நம்ம பண்றது தப்புன்னு உங்களை நீங்க தாழ்மைப்படுத்திக்காதீங்க. நீங்க பண்றதெல்லாம் நல்லா தான் பண்றீங்க, உங்களை நீங்க ஊக்குவீங்க அப்படிங்கிறாங்க. டோன்ட் பி ஹார்ட் ஆன் யுவர்செல்ஃப். நான் சரியில்லை, நான் எனக்கு திறமை இல்லை, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணல, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ரெக்ரெட் பண்ண வேணாங்கிறாங்க. தேவைப்பட்டால் ஓய்வெடு. Take rest if you need. ஈஃப் போட்டுட்டு இஃப் நீடட். If needed, take rest. அவ்வளவுதான். சூப்பர். இப்போ நிறைய நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இதுக்குரியது இன்னும் கொஞ்சம் இருக்குது, நீங்க பாருங்க. இது இப்போ ஓவர் த வீக்கெண்ட் பண்ணலாம். நான் நேற்று லேட்டா இன்னைக்கு காலையில் தான் அனுப்பினேன். முடிஞ்ச அளவு இப்பயே அனுப்பி விட்டே போறேன் நான். இன்னும் கொஞ்சம் இருக்குது, நீங்க இதை பார்க்கலாம். பட் இது கொஞ்சம் தான் இருக்குது, நீங்க பார்த்து இது பண்ணுங்க. உங்களுக்கு நான் இது கொடுத்துருக்கேன், ஃபுட்டு ஹெல்த்னு தனித்தனியாவே கொடுத்துருக்கேன். நீங்க இதை பாருங்க. நம்ம திங்கட்கிழமை கட்டாயம் கிளாஸ் இருக்கும். நம்ம இதை நீங்க வீட்டில் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தால் தான் நல்லா இருக்கும். நான் அந்த வீடியோ அனுப்புறது, அந்த இதை எக்ஸல்லாம் அனுப்புறது எதுக்குன்னா அந்த ஆக்சஸ் உங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்கு தான். ஒரு வாட்டி நீங்க ஒரு ½ வீக்கெண்ட்ல உட்காந்து பார்த்தா கூட போதும். அடுத்தடுத்தாப்புல வர கிளாஸ்ல கண்டினியூஸா நீங்க ஈஸியா ஃப்ரேம் பண்ணிட்டே போகணும். ரொம்ப ஈஸியா ஃப்ரேம் பண்ணும். Okay, sir. I'll see you on Monday. நான் நல்ல வீக்கெண்ட்ல கொஞ்சம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. நான் இப்பயே அனுப்பி விட்டு போறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Thank you, sir. sir. Thank you, sir. thank Good you, night. sir. Good night. Good night, sir. குட் நைட். தேங்க்யூ.